புனர்ஜென் ஆயுர்வேதால தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுது. நான் நார்மல் ஆயின்னு வர்றேன். முதல்ல இருந்ததை விட இப்ப நார்மல் ஆயிட்டு. எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. தலைமுடியெல்லாம் நல்லாவே வருது. அது ரொம்ப ஃபுல்லா அப்படியே கொட்டிடுச்சு. ஃபுல்லா கொட்டி போச்சு. 6வது கீமோக்கே ஃபுல்லா கொட்டி போச்சு. இப்ப நல்லா வரும். இப்ப இன்னும் நிறைய பேர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாம் இப்படி இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க, நல்லபடியா போவீங்க. நல்லா புனர்ஜென் வந்தா புத்துயிர் பெறலாம். அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல தெரியல. வணக்கம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் சுமதி. நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். உங்களுக்கு என்ன புற்றுநோய் தெரிஞ்சுக்கலாமா? பெருங்குடல்ல. ஓ, உங்களுக்கு உண்மையிலே இந்த புற்றுநோய் இருக்குன்னு எப்போ தெரிஞ்சது? எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுமே. செகண்ட் ஸ்டேஜில் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புற்றுநோயின்னு தெரிஞ்சதில்ல, அப்போ முத எந்த மருத்துவரை சந்திச்சிங்க? அப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்க? என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணாங்க? என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க? இது உங்களுக்கு எத்தனையாவது நிலை அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? நாங்கள் எங்கள் ஏரியாவிலே பார்த்தோம். கொளத்தூர் ஏரியாவிலேயே டாக்டர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவரை பார்த்து ஸ்கேன் எடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பிடி ஸ்கேனு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணிடலாம், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு டாக்டர் சொன்னார். சரி, அதுலேருந்து மருந்து எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நல்லா இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லா நார்மல் ஆகிட்டேன். புற்றுநோயினாலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த சிகிச்சை தொடங்கணும், உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை ஏதாவது சொன்னாங்களா? ஆப்ரேஷன் பண்ணணும், 3 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. எனக்கு பயம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு. சரி, நான் அடுத்து இன்னொருத்தர் ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் ரவிச்சந்திரன்ட்டு. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதனால் அங்கே போய் கீமோ போட்டது. 8 கீமோ போட்டேன். 8 கீமோ போட்டுட்டு அங்கேயே ஒரு பிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அதில் தெரிஞ்சது மொத்தம் எனக்கு 8 இன்ச்சு இருந்தது. புண்ணு கட்டியாக கிடையாது, புண்ணாக இருந்தது. அது அப்புறம் அந்த 8 முடிஞ்ச உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தா இன்னும் 2 இன்ச்சுக்கு இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அங்கேயும் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சொன்னாங்க ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், இது ஆகிடும், அது பரவிடும், ரொம்ப ஒரு மாதிரி. அதனால் நான் பயந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தீங்க? யாராவது சொன்னாங்களா? எப்படி இங்கே வந்தீங்க? இது ஃபோனில் பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஃபோனில் இந்த மாதிரி புனர்ஜென்னு சொல்லிட்டு இது விளம்பரம் வந்தது. ஒருத்தர் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நேராக இங்கே வந்தேன். இப்போ நல்லா இருக்கு. முதலே தெரிஞ்சிருந்தா இது கீமோலாம் கூட போட்டிருக்க மாட்டேன். நேராக இங்கே வந்திருப்பேன். நான் தெரியல, கீமோலாம் போட்ட பிறகு தான் தெரிஞ்சது. நானே ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கினேன். இப்போ முதலே தெரிஞ்சதுன்னா இங்கேயே வந்திருப்பேன் நான். பட் இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஆகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இங்கே வந்ததுக்கப்புறம்? எடுக்க கை, உள்ளங்கை, உள்ளங்கால், முகம், முடி கொட்ட கருப்பாயிடுச்சு. முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். பசி இல்லை, தூக்கம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்தில். அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் பரவாயில்ல. இந்த நோய் யாருக்குமே வரக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் புனர்ஜென் வந்திருக்கீங்க. பட் நல்ல ரிசல்ட்டும் வேறு இருக்குது. ரொம்ப இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்னும் நிறைய பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நானே பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அங்கே போங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்திருக்காங்க. எல்லாம் இப்படி இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க, நல்லபடியாக போவீங்க. நல்லா புனர்ஜென் வந்தால் புத்துயிர் பெறலாம். அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ல தெரியல. ரொம்ப சரியாக சொன்னீங்க. எஸ், புனர்ஜென் ஆயுர்வேதா இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இது ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. சிக்கன், மட்டன், டீ, காஃபி இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க. பால் சேர்க்காம. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அப்படியே இருந்து 2 வேளை மருந்து எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாள்லேயே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ நம்ம புனர்ஜென் ஆயுர்வேதால தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியுதா? என்னென்ன நோட்டீஸ் பண்ணீங்கன்னா? அதுக்கு முன்னாடி உங்க உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? வித்தியாசம் தெரியுது. நான் நார்மல் ஆயின்னு வர்றேன். முதல்ல இருந்ததை விட இப்போ நார்மல் ஆகிட்டு. எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. தலைமுடியெல்லாம் நல்லாவே வருது. அது ரொம்ப ஃபுல்லாக அப்படியே கொட்டிடுச்சு. ஃபுல்லாக கொட்டி போச்சு. 6வது கீமோக்கே ஃபுல்லாக கொட்டி போச்சு. இப்போ நல்லா வருது. எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க. எதுவும் இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. மருந்தெல்லாம் போடுறியா சரியா எல்லாம் கேட்குறாங்க. நல்லா தூங்குவேன். இதுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. வேலை அதிகமாக கொடுக்குறது இல்லை. நல்லா பார்த்துக்குறாங்க. குட். இங்கே தான் இந்த புனர்ஜென் தான் வாங்கன்னு சொல்லுவேன் நான். வேறு எதுவும் போக வேண்டாம். கீமோலாம் கூட வேண்டாம், இங்கே வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நீங்கள் கிளியரான அப்படின்னு நினைக்கும் போது.